Okay guys, shall we start? கைஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லிஸ்ட் பற்றி தான் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ லிஸ்ட்டில் தான் நம்ம ஃபைனலாக நம்ம விட்டோம். ஸோ நம்ம ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். அப்பன் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம அப்பன்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிஸ்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். சேம் இன்செர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை எப்படி லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்பன்ன்ற வேர்டை தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்பன்னா ஆடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பைத்தானில் நான் அப்பன்ன்ற வேர்டு தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அப்பன்ன்றது ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிமூவ்ன்ற கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கீ தான். அதே நம்ம பாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் நம்பரை பாஸ் பண்ணணும்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இண்டெக்ஸ் நம்பரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற எலமெண்ட்டு ரிமூவ் ஆகிடும். இல்லைனா நம்ம பாப் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த எலமெண்ட் நம்ம ரிமூவ் ஆகும்னு பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அகைன் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் சேம் தன்யா சேம் அதே லிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். என்ன லிஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு லிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். எப்பயுமே வந்து பைத்தான்ல இந்த மாதிரி டேப் கொடுத்து இண்டென்டேஷன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எரர் தான் த்ரோ பண்ணும். நான் இதை பற்றி அடுத்தடுத்த செஷனில் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே, இந்த இண்டென்டேஷனை வச்சு தான் நம்ம அலைன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இது எரர் த்ரோ பண்ணுது. நான் ஜஸ்ட் சிங்கிள் லைன்ல பண்ணுங்க. சேம் அந்த லிஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட்டில் ஸ்டூடெண்ட் டாட் இண்டெக்ஸ்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஸ்வாதின்ற ஒரு எலமெண்ட்டை நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2ன்ற ஒரு அவுட்புட் எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 2 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் ஷுட் பி ஸ்டார்ட் வித் 0 இல்லைங்களா? ஸோ 0 1 2. அப்போ வந்து இண்டெக்ஸ்ன்ற கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன எலமெண்ட்டை பாஸ் பண்றோமோ அந்த எலமெண்ட்டோடைய அட்ரஸை நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அட்ரஸை நம்ம ஃபைன் பண்ண இது எந்த இடத்துல இருக்குதுன்னு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ்ன்ற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் இது ரெண்டையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் மெத்தட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் சேம் அதே லிஸ்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட்ல ஸ்டூடெண்ட் டாட் கவுண்ட் ஸ்வாதின்னு கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஸ்வாதின்ற கீயோட மறுபடியும் ஆட் பண்றேன். இப்போ மறுபடியும் ரன் பண்றேன். இப்போ அவுட்புட் பாருங்க.
எனக்கு என்ன வருது 2ன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ன்ற லிஸ்ட்ல இந்த ஸ்வாதின்ற ஒரு எலமெண்ட் எத்தனை டைம் இருக்குதுன்னு நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது புரியுதுங்களா? ஸோ கவுண்ட்ன்ற கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு? ஓகே சார், புரியுது. புரியுதுங்களா? நம்ம கவுண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அன்பையும் லாஸ்டா போட்டுட்டு மறுபடியும் அன்பை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா 2 டைம்ஸ் அது காட்டும். எத்தனை டைம்ஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கவுண்ட்ன்ற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் சேம் இதே லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட் தேவையில்லை. இப்போ என்ன பண்றேன், நம்பர்ஸ்ல 3 5 7 6 சம் நம்பர் எடுத்துக்கிறேன். ஷார்ட்ன்ற கீவேர்ட் ஷார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணும், வேற எதுவுமே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் டாட் ஸ்டார்ட் ஷார்ட்னு கொடுத்துட்டு நான் மறுபடியும் அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்பர்ஸ்ல என்ன இருந்துச்சு, 3 5 6ன்னு இருந்துச்சு. இங்க அவுட்புட் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் கிளியரா தெரியுது இல்ல, எல்லாருக்குமே விசிபிள் ஆகுது இல்ல. ஓகே, இங்க நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதையே நான் டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ நம்ம கொடுத்துட்டா போதும். இப்போ இதுல வந்து டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸா தான் இருக்கும் ஷார்ட்ல. அப்போ நம்ம ரிவர்ஸ் ஃபால்ஸா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், அசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணும். இதுக்கே நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். அசெண்டிங் ஆர்டர் கமா போட்டுக்கலாமா? சேம் நான் என்ன பண்றேன், மறுபடியும் அதே நம்பரை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். இதை நான் மறுபடியும் டிசெண்டிங் ஆர்டரா மாத்திருக்கேன், தெரியுதுங்களா? மறுபடியும் நான் நம்பர்ஸையே டிசெண்டிங் ஆர்டரா மாத்திருக்கேன். மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல என்ன வருது, நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வருது. அதே நான் வந்து இங்க இந்த இடத்துல ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ நான் ஒரு கீ ஆட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அது டிசெண்டிங் ஆர்டர்ல மாறுதுங்களா? ஸோ கிளியரா புரியுதுன்னு நம்புறேன். கிளியர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ கிளியர் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சரி, ஒண்ணுமே இல்லை, அதுல இருக்கிற எலமெண்ட்டை கிளியர் பண்ணி கொடுக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன பண்றேன், இது எல்லாமே கமெண்ட் பண்றேன். சேம் அதே நம்பர்ஸை காப்பி பண்ணி அடுத்த கிளியர்ன்ற ஒரு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்பர்ஸ் டாட் கிளியர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கால் பண்றேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க கவனிச்சிங்கன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது, எதுவுமே பிரிண்ட் ஆகல சார். எதுவுமே பிரிண்ட் ஆகல. வெரி குட். ஓகே, எதுவுமே சரி. ஓகே, நான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டுறேன், மறுபடியும் ரன் பண்றேன் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்குறேன்.
இப்போ இந்த இடத்துல ஓகே நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஓகே எதுவுமே இப்போ அந்த இடமே போயிடுச்சா, நம்பர்ன்ற ஒரு இடமே போயிடுச்சா, இல்ல இடத்த மட்டும் காலி பண்ணி விடுதா? சார் இடத்த மட்டும் காலி பண்ணி விடுதுன்னு நினைக்கிறேன். அந்த பிளேஸ மட்டும் என்ன பண்ணுது, கிளியர் பண்ணுது. ஆனா அந்த பிளேஸ் அங்கேயே தான் இருக்கு. அப்போ அதனுடைய அட்ரஸ் அங்கேயே தான் இருக்கு. பட் ஆனா அதனுடைய எலமெண்ட்டை மட்டும் தான் அது கிளியர் பண்ணுது. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கிளியர்ன்ற கீவேர்டு ஏன்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போறோம். சில வேல்யூஸ் வந்து சடனா உள்ள வரும். அந்த வேல்யூஸை நம்ம கிளியர் பண்ணிட்டு வேற ஒரு வேல்யூ அந்த இதுக்குள்ள நம்ம ஆட் பண்றோம். இந்த மாதிரி டாஸ்க்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்காக தான் நான் கிளியரா சொல்றேன். இப்போ இதையே நான் மறுபடியும் கமெண்ட் பண்ணிட்டு டிஎல்னு போடுறேன். நான் இதை மட்டும் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு புரியறதுக்காக. நம்பர்ஸ் மட்டும் அன்கமெண்ட் பண்ணிட்டு டிஎல் நம்பர்னு போடுறேன். மறுபடியும் என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு என்ன நடக்குது, எரர் த்ரோ பண்ணுது. இங்க கவனிச்சிங்களா, இட் ஷுட் பி எரர். ஓகேங்களா, என்ன எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னா நேம் எரர். நேம் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேமே இல்லை அப்படின்னு த்ரோ பண்ணுது. ஸோ நம்பர்ன்றது ஒன்று இல்லைன்னு த்ரோ பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா நம்பர் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த நம்பர் ஒன்று இல்லை அப்படின்னு த்ரோ பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டெலிட் கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்தையே டெலிட் பண்ணி விட்டுச்சு. ஓகேவா, நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு லைன்ல டெலிட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிட் பண்ணிட்ட பிறகு அந்த இடமே அங்கே இல்லை. கிளியர் தானே எல்லாருக்குமே? ஓகே, இப்போ டெல்ன்றது டெலிட் பண்ணுது, கிளியர்ன்றது கிளியர் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் பார்த்தாச்சு, இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. ஓகே ஓகே, இந்த மெத்தட்ல எல்லாத்துலயுமே நீங்க கிளியரா இருங்க. சில ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா லிஸ்ட் மெத்தட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்லைசிங் லிஸ்ட் மெத்தட்ஸ். ஓகே, ஹெட்டிங் போட்டிருக்கேன். லிஸ்ட் மெத்தட்ஸ் தான் இப்போ பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன லிஸ்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம லைட்டா இங்க பார்க்கலாம். ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மேக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸ், மின்னு, சம்மு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது தேவையில்லை. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி இப்போதைக்கு நம்ம இது பண்ணலாம். மற்ற ப்ராப்பர்ட்டி இப்போ வேணாம், இந்த 3 ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நம்பர்ஸில் இந்த நம்பர்லாம் நான் ஜஸ்ட்டு அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது மேக்ஸிமம் வேல்யூ, நான் 9 வந்து கட் பண்ணி நடுவில் கூட போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9 கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 9 எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ மேக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு ஷோ பண்ணி காட்டுது. ஓகேங்களா, ஸோ அதே தான் மின் அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ மினிமம் வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்கும், நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, ஸோ மின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். சேம் நான் மின் வேல்யூ எனக்கு கிடைக்குதான்னு பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா 2ன்ற ஒரு அவுட்புட் எனக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ என்னது 2 தானே. எல்லாருக்குமே கிளியரா? புரியுதுங்கண்ணா. ஓகே ஓகேங்க சார். ஓகே, சேம். அப்போ சம் என்ன பண்ணும், சம்முன்ற ஒரு கீவேர்ட் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். சம்முன்னா அது ஆட் பண்ணுறது தானே மீனிங்கு. ஸோ அதே தான் பண்ணும். இதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையுமே சம்மு அதனுடைய டோட்டல் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சம்முன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சம்
நான் ஜஸ்ட் இதனோட அவுட்புட்டை ஷோ பண்றேன் உங்களுக்கு. சம் ஆஃப் தி நம்பர்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்பர்ஸை நான் ஜஸ்ட் சம் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது, 47ன்ற ஒரு அவுட்புட் எனக்கு ஷோ பண்ணுது. இதை நீங்க சம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 47 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், இப்போ நம்மளால சம் மட்டும் தான் பண்ண முடியுமா, ஆவரேஜ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். யாருக்காவது இதுக்கு பதில் இருக்கா கைஸ்? எல்லாரும் மேக்ஸ்ல பண்ணலாம் சார். இல்ல, இதுல ஏதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? யாரும் சொல்லலாம். எல்லா நம்பரையும் சம் பண்ணி மொத்த நம்பரையும் டிவைட் எத்தனை இருக்கோ அதால டிவைட் பண்ணா ஆவரேஜ் வரும் சார். வெரி குட், நீ சொல்றது கரெக்டான ப்ரொசீஜர். கரெக்டா தான் சொல்றீங்க. எல்லா நம்பரையும் சம் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கும்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஓகேவா, அப்படியே நீங்க சொன்னது அப்படியே நம்ம செய்யலாமா? நீங்க சொன்னதையே செய்யலாம். மெத்தடு பார்ப்போம், யார் இன்னும் அட்வான்ஸா யோசிக்கிறீங்க பார்ப்போம். ஆவரேஜ் ஆஃப் தி நம்பர்ஸ். ஓகே, இப்போ சம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், நீங்க டிவைட் பண்ண சொன்னீங்க, நான் டிவைட்ன்ற ஒரு கீயை யூஸ் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணுவீங்க, யாருக்காவது இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, டோட்டல் நம்பரை போடலாம்னு சொன்னீங்க. நான் ஆட் பண்ணுமா, 1 2 3 அந்த மாதிரி ஆட் பண்ணுமா? யாரும் சொல்ல, பரவாயில்லடா, சின்னதா இருந்தாலும் சொல்லுங்க. சரி, ஓகே, 3 4 5 6 7 8 9 எவ்வளவு இருக்கு? 9 இருக்கு. 2 4 6 8 9 இருக்குங்களா? ஸோ நான் 9 போடுறேன். ஓகேங்களா, 9 போட்டு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். நான் ரன் பண்றேன், எனக்கு அவுட்புட் கரெக்டாவே வருது. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே தான் எனக்கு வருது. கரெக்டா அவுட்புட் கரெக்ட் தான். ஆவரேஜ் வந்து 5.2. ஓகேங்களா, ஸோ இப்போ யூசர் வந்து இந்த லிஸ்ட் வந்து இது ஒரு பிளேஸ், கரெக்டுங்களா, ஒரு மெமரி. இந்த மெமரியில இந்த அட்ரஸ்ல இத்தனை பேர் தான் இருப்பாங்க கிடையாது. இப்போ நான் இன்னொரு யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 5 ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து 34 ஆட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு அவுட்புட் கரெக்டா வருமா? வராது சார். வராது. ஓகே, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். பட் ஆனா வராதுன்றதையும் நீங்க இது எனக்கு கரெக்டான அவுட்புட் கிடையாது, தப்பான அவுட்புட் நமக்கு வருது. கண்டிப்பா தப்பு. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, தப்பா தான் இருக்கும். சம் நம்பர்ஸ் டிவைட் பை லெந்த் யூஸ் பண்ணா கரெக்ட்டா வரும். வெரி குட், வெரி குட். அத தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நான். ஓகே, லெந்த்ன்ற கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணாம இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் இத. ஓகேங்களா, சோ லெந்த்னா எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே அசைன் பண்ணிக்கும் லெந்த். சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும். நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு எங்கெங்க தேவைன்றதை நம்ம நிறைய டாஸ்க் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ லென்த் என்ன பண்ணும், அதனுடைய லென்த்தை கண்டுபிடிக்கும். இப்போ எத்தனை இருக்கு, 11 இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல 11 போட்டுக்கும். அதுக்கப்புறம் நான் ஒன்று ஆட் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவோம், 56 போட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல 12 இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ண நம்மளுடைய ஃபார்முலாவும் என்ன ஆகும், அப்டேட் ஆகுங்களா? அந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து ஸ்டாட்டிக்கா யோசிக்க கூடாது, டைனமிக்கா யோசிக்கணும். ஏன்னா ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருமே வந்து டைனமிக்கா தான் யோசிப்பாங்க. டைனமிக் தான் உங்களுக்கு டாஸ்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டாட்டிக் டைனமிக்னா ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஐடியா இருக்கா? நான் ஏதாவது வேர்ட்ஸ் தெரியாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக்னா ஸ்டேபிளா இருக்குது, டைனமிக்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆயிட்டு இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கிறது டைனமிக். ஓகேங்களா, ஸோ மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் எல்லாத்துலயுமே. ஏன்னா ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து ஒரு யூசருக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. அந்த வேலை அட்லீஸ்ட் ஒரு அந்த சாஃப்ட்வேர் நம்ம யார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ மல்டிபிள் யூசர்ஸுக்கு அக்சஸ் பண்ற மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர் எழுதணும். அப்படிதான் கோடர் எழுதுவாங்க. சரி, நீங்க போ டெவலப்பரா மாறும்போது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க எல்லாத்தையுமே. இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ லிஸ்ட்ல எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான். நம்ம அடுத்த டேட்டா டைப் போயிடலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா டிக்ஷனரின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, டப்பிள் பார்த்தோம், லிஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் 4th போட்டுக்கிறேன். இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 4th டிக்ட்னு போட்டுக்கிறேன். டிக்ஷனரி dict.py. ஓகேங்களா, ஸோ டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட் டிக்ஷனரினா என்னன்னு தெரிஞ்சுக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு ஒரு இதுவா சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்க, a dictionary in python is the unordered and changeable collection of data that hold key and value pair. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை வந்து நம்ம இது வந்து அன்ஆர்டரா இருக்கும். அன்ஆர்டர்னா ஒரு ஆர்டராகவே இருக்காது. அதே நம்ம லிஸ்ட் டப்புள் எடுத்தோம்னா கண்டிப்பா ஆர்டரா தானே இருக்கும். ஸோ லிஸ்ட் வந்து 0ல இருந்து அது வந்து ஏன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 0 நம்ம பார்த்துருவோம் அட்ரஸ். பட் டிக்ஷனரி அப்படி கிடையாது. இது வந்து ஆர்டரா இருக்காது. ஸோ அதை எப்படி நம்ம கெட் பண்ணி அப்போ எடுக்கிறது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு சொல்யூஷன் நம்ம போப்போம். இதை நம்ம ஃபுல்லாக படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அன்ஆர்டர் அண்ட் சேஞ்சபிள், நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ லிஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதில் இதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் வேல்யூஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் தட் ஹோல்டு கீ வேல்யூ பேர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரி என்ன இதில் இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் கர்லி பிரேஸ்ல இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், டப்புள் எப்படி இருக்கும் பார்த்தோம். டப்புள் எப்படி இருக்கும், டப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிராக்கெட்ல இருக்கும். நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்த்தோம், லிஸ்ட் எப்படி இருக்கும்னு. லிஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும். இப்போ டிக்ஷனரி பார்க்குறோம். ஸோ டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இதை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் டெலீட் பண்றேன். இப்போ சேம் எம்டி லிஸ்ட்டை எப்படி, எம்டி டிக்ஷனரி ஸோ எம்டி டிக்ஷனரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரின்னு ஒரு டிக்ஷனரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, லைப்ரரின்னு ஒரு வேரியபிளுக்குள்ளார நான் ஒரு டிக்ஷனரியை போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன மீனிங், எம்டி டிக்ஷனரின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எம்டி டிக்ஷனரி குறிக்கும். இது ஒரு மெமரி, ஒரு டிக்ஷனரி இருக்கு. இப்போ இதில் நான் வேல்யூஸ் எப்படி இது பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் நான் சேம் அடுத்த வேரியபிள் ஒன்று போட்டுக்கிறேன். சரி, இதே வேரியபிள் லைப்ரரி 1ன்னு போட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் புக் நேம் ஒரு கோலன் போடணும். அப்போ என்ன சொல்றேன், புக் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர். நெக்ஸ்ட் புக்கோடைய சப்ஜெக்ட், ஷார்ட்டா போட்டுக்கிறேன். புக் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் வந்து எதை குறிக்கும், ஹிஸ்டாரிக்கல் தானே குறிக்கும். ஸோ ஹிஸ்டரின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ லைப்ரரிக்கு போனீங்க அப்படின்னா எப்படியும் புக்கோட நேம் இருக்கும். புக் அது வந்து என்ன டைப் ஆஃப் புக்குன்னு இருக்கும். சப்ஜெக்ட் எத்தனை புக் நம்ம லைப்ரரியில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ஷனரி நம்ம உருவாக்கிக்கலாம். புக் கவுண்ட் கோலன் ஒரு 50 புக் நம்ம லைப்ரரியில இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை கவனிங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர். அப்போ இதுதான் ஒரு எலமெண்ட். அடுத்த எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலமெண்ட், அதுக்கடுத்து இது ஒரு எலமெண்ட். அப்போ ஒரு கீ இருக்கும், இதான் அதுக்கான கீ. இப்போ நான் இந்த ஹாரி பாட்டர்ன்ற நேமை எடுக்கணும் அப்படின்னா இந்த கீயை தான் நான் அக்சஸ் பண்ணணும். புக் நேம் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா ஹாரி பாட்டர் கிடைக்கும். ஒரு கமா போடணும், இதுக்கு இடைப்பட்டது கோடு செமிகோலன் போடணும். ஓகேங்களா, ஸோ புக் சப்ஜெக்டை நான் அக்சஸ் பண்ணேன் அப்படின்னா இதை நான் இப்போ நான் ஹிஸ்ட்ரின்ற ஒரு இதை எடுக்கணும் அப்படின்னா புக் சப்ஜெக்டை நான் அக்சஸ் பண்ணணும். இதை வச்சு இதுக்கான கீயை வச்சு தான் நம்ம இதனோட வேல்யூவை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் சொல்லியிருக்காங்க கீ வேல்யூ பேர்னு சொல்றாங்க. இது வந்து வேல்யூ, இது கீ. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புக்கோட கவுண்ட்ன்றது கீ, அதுக்கான வேல்யூ தான் 50. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஃபினிஷன் இப்போ உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ டேட்டா வேல்யூஸ் தட் ஹோல்டு கீ வேல்யூ பேரா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா கீ வில் பி சிங்கிள் எலமெண்ட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ புக் நேம்ன்ற ஒரு நேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் புக் நேம்ன்ற ஒரு நேமை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ கீ என்ன பண்ணக்கூடாது, டூப்ளிகேட். இங்க பாருங்க, அதுவே எரர் த்ரோ பண்ணுது பாருங்க. இங்க தெரியுதுங்களா, புக் நேம் எரர் அடிக்குது, எனக்கு அண்டர்ஸ்கோர்ல இது வருது பாருங்க ரெட்ல. புரியுதுங்களா கைஸ்? புரியுதுங்கண்ணா. ஓகே, நான் நியூட்டன் ஆட் பண்றேன். நியூட்டன். இப்போ நான் ஜஸ்ட் ஆக்சுவலி நம்ம ஒரே புக் நேம் மறுபடியும் வைக்க கூடாது. கீ வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது எப்பயுமே.
இதை நான் வச்சுக்கணும். நான் ஜஸ்ட் 1 கொடுத்துக்கிறேன். சரி, இப்போதைக்கு நான் போடலை, நான் இதையே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். சரி, இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ கீயை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கங்க. ஆனா வேல்யூஸை நம்மளால நம்ம நிறைய வேல்யூஸ் நம்மளால வச்சுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேம்ஸ்ன்ற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஸ்டூடெண்ட், ஏன்னா ஃபைல் இனிஷியல் நம்பர் வைக்கக்கூடாது, அதுக்காக 5th ஸ்டூடெண்ட் எஸ்டிடி 5th ஸ்டூடெண்ட் போட்டு அது கீயா வைக்கிறேன். அதுக்குள்ளார ஹரி, அதுக்குள்ள நான் லிஸ்ட் உருவாக்குறேன். ஏன்னா 5th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க தானே 5th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ நான் ஹரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருண், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அப்போ 5th ஸ்டாண்டர்ட்ன்ற ஒரு கீழே என்ன இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்கு, கவனிச்சிங்களா? ஏன்னா லிஸ்ட்ல மல்டிபிள் வேல்யூ தான் நம்ம அலோட, லிஸ்ட்ல எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேவா? இதோட ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? கொஞ்சம் லைட்டா புரியுதுங்களா பாக்குறதுக்கு? புரியுது. ஓகே, ஸோ லைப்ரரின்றது இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்ததான் இங்க இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க, டிக்ஷனரின்ற ஒரு நேமுக்குள்ளார கீ 1 வேல்யூ, கீ இருக்கும் வேல்யூ இருக்கும், கமா போட்டு கீ இருக்கும் வேல்யூ இருக்கும்னு சொன்னேன். அதேதான் இங்க இருக்கு. அடுத்து கீழே பாத்தீங்க அப்படின்னா நேம்ன்ற ஒரு கீக்குள்ளார ஜாரான்ற ஒரு நேம் இருக்கு. ஏஜ் வந்து 7th, கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுல இருந்து நம்மளால எப்படி அக்சஸ் பண்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ எம்டி டிக்ஷனரியை நம்ம இப்படிதான் டிக்ளேர் பண்ணணுமான்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஏஸ் ஈக்குவல் டு டிக்ட், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போட்டாலும் இது எம்டி டிக்ஷனரி தான், ஓகேங்களா? இப்படி போட்டாலும் இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். இதுக்கும் மேலே நான் ஹைலைட் பண்றேன்ல, இது ரெண்டுமே சேம் மீனிங், ஓகேங்களா? இதுவும் எம்டி டிக்ஷனரிக்கு உருவாக்கத்துக்கான ஒரு கமெண்ட் டேப் கொடுக்கலாம் சொன்னேன், ஓகே? ஏன்னா இப்போ இது ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா? ஸோ இதையும் கமெண்ட் பண்றேன், இது கமெண்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் லைப்ரரின்ற ஒரு டிக்ஷனரிக்குள்ளார நான் ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கேன், டிக்ஷனரி டேட்டா வச்சிருக்கேன். ஜஸ்ட் வேணா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? பிரிண்ட் லைப்ரரி. ஸோ லைப்ரரியில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிக்ஷனரி பிரிண்ட் ஆகுது, கவனிச்சிங்களா? அவுட்புட் கவனிச்சிங்களா? ஓகே, கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு டிக்ஷனரி பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரின்ற ஒரு வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னா பிரிண்ட், ஸோ லைப்ரரிக்குள்ள இருக்கிற எனக்கு அந்த கீயை நான் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோட்ஸ் போட்டவொடனே ஆட்டோமேட்டிக்காக அது கீழே காட்டுது பாருங்களா என்னென்ன கீ இருக்குன்னு. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இந்த மாதிரி இன்பில்டாகவே நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல டைப் பண்ணும் போதே எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணும். நான் என்ன கேட்குறேன், சப்ஜெக்ட் எனக்கு வேணும்னு கேட்குறேன். இங்க புரியுதுங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லைப்ரரிக்குள்ளார நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள என்ன பாஸ் பண்ணணும், கீ பாஸ் பண்ணணும், மறக்கவே கூடாது. ஸோ அந்த டிக்ஷனரி கால் பண்றேன், அந்த டிக்ஷனரிக்குள்ள நான் என்ன பாஸ் பண்றேன், கீ பாஸ் பண்றேன். கைஸ் புரியுதுங்களா? புரியுதுங்கண்ணா. ஓகே, கீயை தான் நம்ம பாஸ் பண்ணணும் டேட்டாவை எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ ரன் பண்றேன், எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு கவனிங்க. என்ன பிரிண்ட் ஆகுது, எனக்கு ஹிஸ்ட்ரின்ற ஒரு வேர்டு பிரிண்ட் ஆகுது, கவனிச்சிங்களா? ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகுது. அப்போ என்னால இதுல இருக்கிற டேட்டாவை என்னால அக்சஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் இதை கமெண்ட் பண்றேன். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ அடுத்தது என்னால எல்லா டேட்டாவும் எடுக்க முடியும், கரெக்ட்டுங்களா? புக் நேம் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும், புக் நேம்னு போட்டா ஹாரி பாட்டர் கிடைக்கும், கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் சப்போஸ் நான் புக் நேம் இன்னொன்னு இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளால எடுக்க முடியாது. அதில் தான் சொன்னேன் கீயை வந்து நம்ம டூப்ளிகேட் கீ வைக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நமக்கு வச்சாலும் அது எரர் த்ரோ பண்ணும்.
அக்செப்ட் பண்ணிக்காது. பட் டூப்ளிகேட் கீ நாட் அலோடுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு டிக்ஷனரியில் மல்டிபிள் கீ நாட் அலோடு. இந்த பாயிண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, இது ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததையே கொடுத்துருக்காங்க, எதுவும் பெருசா இல்லை. ஓகே, இப்போ நான் புதுசா நான் ஒன்று இன்செர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி நான் இன்செர்ட் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த லைப்ரரி கால் பண்ணி லைப்ரரி ஆஃப் நான் அசைன் பண்ண போறேன். இப்போ எனக்கு புதுசா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட மார்க்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 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 ஒரு டிக்ஷனரியில நான் மார்க் எடுத்துட்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ மார்க்ன்ற ஒரு கீழே மார்க்ஸ்ன்ற கீழே ஈக்குவல் டு தானே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நான் இதுல அசைன் தானே பண்ண போறேன், இந்த ஒரு டிக்ஷனரியில அசைன் பண்ண போறேன். கரெக்டா? ஸோ ஈக்குவல் ஆப்ரேட்டர் நான் மார்க்ன்ற ஒரு கீ, ஆனா மார்க்ன்ற கீயே இதுல இல்ல, அப்ப புதுசா அது ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ மார்க்ன்ற ஒரு கீழே நான் வந்து இவங்க 3 பேரோட மார்க் ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 476, 387, 499. ஓகேங்களா? 3 பேரோடைய மார்க் நான் ஆட் பண்றேன். ஜஸ்ட் மறுபடியும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். பிரிண்ட் லைப்ரரி பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். லைப்ரரின்ற ஒரு டிக்ஷனரியை பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்ல ஒரு டிக்ஷனரி ஒன்று வியூ ஆகுதுங்களா? இதுல மார்க்ஸ்ன்ற ஒரு டேட்டா புதுசா ஆட் ஆயிருக்கு. கவனிச்சிங்களா? எல்லாருக்குமே இது வியூ ஆகுதுங்க, விசிபிளா இருக்குங்களா? தெரியுது. ஓகே, இப்போ உங்களால ஒரு டேட்டாவை எடுக்கவும், இப்போ டிக்ஷனரில இருந்து ஒரு டேட்டாவை எடுக்க தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டிக்ஷனரில இருந்து டேட்டாவை புதுசா ஆட் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது எனக்கு இந்த ஹரிணின்ற ஒரு வேர்டு எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஹரிணின்ற ஒரு வேர்டு வேணும்னு நினைக்கிறேன். இப்போ கவனிங்க, இப்போ இது வந்து டிக்ஷனரியா, இது லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஹரிணியை கால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இவரோட கீயை தான் நான் கால் பண்ணணும். கரெக்டா? இவருக்கு கீ என்னது? 5th ஸ்டாண்டர்டுங்களா? நான் ஜஸ்ட் ஹரிணி எடுக்க ட்ரை பண்றேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. பிரிண்ட்டுக்குள்ளே எழுதிக்கலாம், அப்பதான் பிரிண்ட் ஆகும். ஸோ லைப்ரரி ஆஃப் 5th ஸ்டாண்டர்ட். இப்ப கவனிங்க, 5th ஸ்டாண்டர்ட்ன்ற கீ வந்து கீழே என்ன இருக்கு? யாருன்னா பதில் சொல்லலாம். 5th ஸ்டாண்டர்ட்ன்ற கீக்குள்ள என்ன இருக்கு? ஹரி, அருண், ஹரிணி ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை சொல்லணும், அதுக்கப்புறம் லிஸ்ட் கொடுக்குற டேட்டா செகண்டரி. ஓகே, அப்போ 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். லிஸ்ட்ல இருந்து டேட்டாவை நம்ம எப்படி எடுப்போம்? யூசிங் இண்டெக்ஸ் தானே. இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும் லிஸ்ட்டை. கரெக்ட் தானே? ஓகே, இண்டெக்ஸ் நம்பரை நம்ம கால் பண்ணி விடலாம். இப்போ இன்னொரு நான் ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். போட்டுட்டு நான் ஹரிணி வேணும்னு நினைக்கிறேன். அப்போ 2 கால் பண்ணலாமா? 2ன்றது என்னது? ஹரிணி தானே 2ன்றது. எல்லாருக்கும் புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? குட். ஓகே, ரன் பண்றேன். எனக்கு என்ன வருது? ஹரிணின்ற ஒரு கீ பிரிண்ட் ஆகுது, அதனுடைய வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ உங்களால இதுல இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுக்க முடியும். கரெக்ட் தானே? எப்படி இருந்தாலும் எடுக்க முடியும். கரெக்டா? ஓகே, நான் வேற ஒரு ஸ்ட்ரக்சர் தரேன். ஓகேவா? அதை எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். பாருங்க. ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? என் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, நான் ஒரு பெரிய டிக்ஷனரி டைப் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இது எல்லாமே கமெண்ட் பண்றேன். உங்களுக்கு எல்லாமே புரியுது நம்புறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி. ஓகேவா? இப்போ நான் ஒரு டிக்ஷனரி உருவாக்கியிருக்கேன். ஸோ டிக்ஷனரியில் என்ன இருக்கு? சாம்பிள் டிக்ஷனரி. ஒரு கிளாஸ்ன்ற ஒரு கீ இருக்கு. கரெக்டுங்களா? கீக்குள்ளார ஒரு டிக்ஷனரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ டிக்ஷனரிக்குள்ளார ஒரு டிக்ஷனரி. கவனிச்சிங்களா? இதுல இருந்து எங்க இருந்து ஆரம்பிக்குங்க? க்ளோஸ் ஆகுது, இங்க க்ளோஸ் ஆகுது. அப்போ இதுல எத்தனை கீ இருக்கு? மெயின் பாத்தீங்கன்னா கிளாஸ் மட்டும் தான் கீ. கரெக்டுங்களா? மெயின் ஒண்ணுதான் இருக்கு. இது வந்து இது இவ்வளவு லைன்ல இருக்கிறதுனால ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சிங்கிள் லைன்ல மாத்திடுறேன்.
ஏதாவது கன்ஃபியூஸ் ஸ்ட்ரக்சர் மாறி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நான் சொல்லி தரேன். ஸோ என்டர் மார்க் இல்லாமல் நான் பண்ணிடுறேன். இப்போ புரியுதான்னு பாருங்க. ஒரு சிங்கிள் லைன்ல மாத்திட்டேன். இது யாருக்காவது புரியுதா? ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிக்ஷனரிக்குள்ளார லிஸ்ட் பார்த்தோம், கரெக்டுங்களா? இது என்ன அப்படின்னா டிக்ஷனரிக்குள்ளார ஒரு டிக்ஷனரி. ஸோ அந்த மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ன்ற கீ இருக்கா, இந்த கீக்குள்ள என்ன இருக்கு? ஒரு டிக்ஷனரியே இருக்கு. நான் ஹைலைட் பண்றேன், தெரியுதுங்களா? ஓகே. இப்போ அந்த ஒரு டிக்ஷனரிக்குள்ளார ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கீ இருக்கு. அந்த கீல என்ன இருக்கு? அந்த கீல அதுல உள்ள ஒரு டிக்ஷனரி இருக்கு. நான் ஹைலைட் பண்றேன் பாருங்க, ப்ளூ வரைக்கும். ஓகே. அப்போ கிளாஸ்ல இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அப்போ கண்டிப்பா யார் யார் இருப்பாங்க? அதுல ஸ்டாஃப் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கீழே மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் இருப்பாங்க. இவங்க டேட்டாஸ்லாம் எடுக்கணும்ல. அப்போ நம்ம ஒரு டிக்ஷனரியை வச்சு தான் எல்லா டேட்டாவும் நம்மளால அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ டேட்டா பேஸ் நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, யாருக்காவது டேட்டா பேஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? நான் வேற அதிகமா பேசிட்டு ஏதாவது டக்குன்னு புரியாம போயிட போகுது. நம்ம அந்த கிளாஸ் பார்க்கலாம். யாருக்காவது லைட்டா டேட்டா பேஸ்னா என்ன ஐடியா இருக்கா? என்னவா நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. லைவா யாராவது பண்ணிருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்க யாராவது லைவா டேட்டாவை அக்சஸ் பண்ணிருக்கீங்களா? நான் லைட்டா ட்ரை பண்ணியிருக்கேன் சார், ஆனா அக்சஸ் பண்ண முடியல. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. சரி, இந்த சர்ச்சையில பார்ப்போம். நம்ம டேட்டாஸ்க்கு நம்ம அடுத்தது வரும். ஓகே. இப்போ கிளாஸுக்குள்ள ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார என்ன இருக்கு? ஒரு டிக்ஷனரி ஒன்று இருக்கு. ஒரு டிக்ஷனரி. அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார நேம்ன்ற ஒரு கீ இருக்கு. ஓகே. அந்த கீல என்ன இருக்கு? மைக் இருக்கு. மைக்ன்ற ஒரு பையன் இருக்கிறான். அது அவனுடைய மார்க்ஸ் இருக்கு. அவன் வந்து பிசிக்ஸ்ல எடுத்த மார்க், ஹிஸ்டரியில எடுத்த மார்க். இது புரியுதுங்களா ஸ்ட்ரக்சர்? அப்போ என்ன மீனிங்னா, கிளாஸுக்குள்ள ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நேம்ஸ். இது வந்து ஒருத்தனுடைய நேம், அந்த அவன் எடுத்த மார்க். இப்போ நான் இதை நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்கிறதோடு பழைய மெத்தடே உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை மாற்றி ஸ்ட்ரக்சர் பண்றேன். ஸோ ஒரு டிக்ஷனரிக்குள்ள கிளாஸ். ஸோ கிளாஸுக்குள்ளார என்ன இருக்கு? கிளாஸுக்குள்ள இந்த கீ இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார நேம் இருக்காங்க. இந்த நேமுக்குள்ளார யார்? மைக்கு, அவருடைய மார்க்கு, அவருடைய மார்க்ஸ் வந்து டிக்ஷனரியில கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த க்ளோசிங் கீழே இருக்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ நான் வந்து இன்னொரு நேம் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணோம்? இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்க முடியுமா? ஒரு கமா போட்டு. ஏன்னா இது ஒரு கீ தான். ஸ்டூடெண்ட்டுக்குள்ள எவ்வளவு இருக்கு? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தானே இங்க இருக்கு. ஒரே ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. மைக்ன்ற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்காங்க. கரெக்டா? ஆமா சார். ஓகே. இப்போ நான் அடுத்த ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கமா போட்டுக்கலாம் தானே? எஸ் சார், மைக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு போக இந்த டிக்ஷனரி பத்தி புரியும். ஸோ நேம் 1ன்னு போட்டு இது கீ ஒரு கோலன், நான் என்டர் மார்க் கொடுத்தா அப்பதான் அழகா புரியும். ஸோ நேம் 1, இதுக்குள்ளார நான் என்ன பண்றேன்? நான் புதுசா இவருக்கு ஒரு மார்க் கார்டில் அலோகேட் பண்றேன். இவர் பேரை நான் என்ன வச்சுக்கிறேன்? இவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அன்புன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அவருடைய மார்க்ஸ் பிசிக்ஸ் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70. ஓகேங்களா? ஸோ மார்க்ஸ் அலோகேட் பண்றேன். இப்போ தெரியுங்களா? இப்போ நேம்ன்ற இடத்துல மைக் இருக்காங்க. நான் இதை ஏற்றிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். இப்போ இதுல இருக்கிற டேட்டாவை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த சாம்பிள் டிக்ஷனரிக்குள்ளார இருக்கிற இந்த ஹிஸ்டரியோட மார்க் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் எப்படி இதை எடுக்கிறது? கவனிங்க, நான் எழுதுற மெத்தட் மட்டும் கவனிங்க. சாம்பிள் டிக்ஷனரி ஆஃப்ல நம்ம என்ன எழுதணும்? கிளாஸை கால் பண்ணுமா? கரெக்டா? ஓகே. இப்போ அதுக்குள்ள மறுபடியும் உள்ள போகணும். ஏன்னா உள்ளதான் இருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்குள்ளதான் நேமே இருக்குது. கரெக்டா? ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார போயிடலாம். அது ஆட்டோமேட்டிக்கா வரும். பட் ஆனா இங்க வரல. சரி, பரவாயில்ல.
ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார இருக்கிற கிளாஸுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்கிற அடுத்த கீ ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்கிற மார்க். கரெக்டா? ஸோ மார்க்கு மார்க்ஸ் நேம் கால் பண்ண வேண்டியது இல்லையா சார்? என்னப்பா? இப்போ 2-3 நேம் இருக்கறனால நேம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லைங்களா? வெரி குட்பா. நேம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். வெரி குட் வெரி குட். நேம் மென்ஷன் பண்ணணும். நான் விட்டுட்டேன். இங்க நடுவுல மென்ஷன் பண்ணி தான் அவனுடைய மார்க் எடுக்க முடியும் நம்மளால. இல்லனா அது கண்டிப்பா வராது. ஏன்னா 2 நேம் இருக்கனால யாரோட? ஆமா ஆமா. மார்க்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ மேனுவலா பண்றோம். நம்ம ப்ரோக்ராம்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா பண்ண போறோம். ஓகே, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் நான் நேம் இல்லைடா அது மாத்திட்டேன். அதாவது ஹிஸ்டரி டெலிட் பண்ண முடியாது. ஓகே, ஹிஸ்டரி டெலிட் பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணி நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ புரியுதுங்களா? நான் கிளாஸுக்குள்ள போறேன். கிளாஸுக்குள்ள போய் அந்த ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நேமுக்குள்ள இருக்கிற மார்க்ஸ் இந்த மார்க்ஸ். இப்போ நான் ரன் பண்றேன். இதை பிரிண்ட்ல எழுதுவோம். அப்பதான் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏனா தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எரர் த்ரோ பண்ணது ஸ்ட்ரிங் இண்டிகேட்ஸ் இன்டிஜர். ஏதோ ஒரு தப்பு இருக்கு. டைப் எரர். String indicates must be 1 by 1 போலாம். ஒரு நிமிஷம். எரர் த்ரோ பண்ணது. ஜஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகே, கிளாஸுக்குள்ள நம்ம மூவ் பண்ணியாச்சு. கரெக்டாக தான் பிரிண்ட் ஆகுது. ஏதோ ஒரு இதை தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்கிற நேமுக்குள்ள போகலாம். எப்பயுமே ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா 1 by 1 போய் பாருங்க. பிரிண்ட் பண்ணி பாருங்க அவுட்புட் நமக்கு எப்படி வருதுன்னு. ஓகே, இப்போ இங்கே தான் தப்பு இருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணோம், நான் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் தான் போட்டேன். சரி, கன்ஃபியூஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த மார்க்ஸை நான் நேம் கீயை யூஸ் பண்ணேன் அப்படின்னா கீழே 1 தான் இருக்கு. இங்கே தான் தப்பு இருக்கு. இங்கே பாருங்க, மைக்கு மட்டும் தான் என்னால் பிரிண்ட் பண்ண முடியுது. கவனிச்சிங்களா? ஸோ நம்ம டைரக்டா இந்த கீயை நம்ம அக்சஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இது எல்லாம் 1 தான். இது வந்து நேமுக்குள்ள இல்லை. கவனிச்சிங்கன்னா தெரியும். இது எல்லாமே அடுத்த டேட்டா. இது ஓகே, இது அடுத்த டேட்டா. அப்போ இது ஒரு டேட்டா தான். இந்த நேம்ல இது கிடையாது. இது ஃபுல்லாவே ஒரே டேட்டா தான். இது ஃபுல்லாவே ஒரே டேட்டா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம டைரக்டா இந்த மார்க்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் மார்க்ஸ் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பிசிக்ஸ் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ மார்க்ஸுக்குள்ள இருக்கிற ஹிஸ்டரி அக்சஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஆக்சுவலி நான் இங்கே ஒரே கீ யூஸ் பண்ணிருக்கூடாது. இந்த இடத்துல நேம் 1ன்ற ஒரு கீ யூஸ் பண்ணேன். இங்கேயும் மார்க் 1ன்ற ஒரு கீயை தான் யூஸ் பண்ணேன். ஒரே கீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஹிஸ்டரி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 80 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கிளியரா புரியுதா? இது பார்க்கறதா அப்படி இருக்கும். பட் ஆனால் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. இப்போ யாருக்காவது அந்த டேட்டாவை நம்ம ஜஸ்ட் இந்த டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணி பார்க்கலாமா? 90 அப்படியே சொல்றீங்களா? இப்போ நான் அப்படியே டைப் பண்றேன். என்ன பண்ணோம்? சாம்பிள் டிக்ஷனரிக்குள்ளார கிளாஸ் கால் பண்ணோம். கிளாஸ்க்குள்ளார என்ன பண்ணோம்? ஸ்டூடெண்ட்க்குள்ளார மார்க் 1. வெரி குட். மார்க் 1க்குள்ளார இருக்கிற அந்த டேட்டா நம்ம எடுக்க முடியும். மார்க்ஸ் 1 அதுக்குள்ள இருக்கிற பிசிக்ஸ். ஓகே, ஓகேவா? இப்போ
ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 90 நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டாவை உங்களுக்கு அக்சஸ் பண்ண தெரியுது. ஸோ ஒரு டிக்ஷனரி நம்ம எப்படி கொடுத்தாலும் அக்சஸ் பண்ண தெரியணும். ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? அடுத்த செஷன் போலாமா? போலாம் சார். ஓகே, போகலாம் சார். நம்ம லூப்பிங்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா லூப்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அசைன் பண்ணுறது தெரிஞ்சுக்கங்க, டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லூப்பில் பார்த்துடலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம மூவ் பண்ணலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் டாட் பைத்தான் போட்டுக்கிறேன். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போதான் நம்ம வந்து ஒரு மெயின் ப்ரோக்ராமுக்குள்ளே உள்ள வரோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டேட்டா டைப்ஸ், அந்த டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ டேட்டான்றது இந்த உங்கள் பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணுறல, இதை தான் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டானா பெரிய விஷயம், பெரிய இது கிடையாது. இதுதான் டேட்டா. ஸோ இது நேமுக்குள்ள மைக்குன்னு இருக்காங்கல்ல, மைக்கு தான் டேட்டா, அவனோட மார்க்ஸ் டேட்டா. ஸோ இதுதான் டேட்டா. ஓகேங்களா? இந்த டேட்டாவை நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? லிஸ்ட்டில் ஹேண்டில் பண்ணலாம், டப்பில் ஹேண்டில் பண்ணலாம், டிக்ஷனரியில் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறத எப்படி லாஜிக்காக வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கறது தான் லாஜிக்கல் திங்கிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. கண்டிஷன்னா இப்போ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கூல்ல எடுத்தீங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட்ல அருண்ன்ற ஒரு நேம்ல 2 பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த 2 பேரை இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து அருணை வந்து கூட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அருணை கூட்டு வா அப்படின்னா அருணை மட்டும் சொன்னா 2 அருண் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஒரு அருணை மென்ஷன் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும். கரெக்டுங்களா? ஸ்கூல் நான் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பரை மென்ஷன் பண்ண அப்படின்னா அவங்கள ஈஸியா நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி சில அந்த ரோல் நம்பரை வச்சு நம்மளால கெட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பிரின்சிபல் என்ன சொல்லுவாரு, ஒரு டேட்டா ஒன்று கேட்பாரு ஸ்டாஃப் கிட்ட. இந்த கிளாஸ்ல வந்து ஏஜ் வந்து 18ல இருந்து 16 வரைக்கும் 16ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் எனக்கு அலைன் பண்ணுங்க, அவங்க டேட்டாவை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஏஜஸ் வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், டேட்டாஸ்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம சில கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பத்தி பார்க்கறது தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ல 3 டைப் இருக்கு. என்னன்னா இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எலிஃப்னா ஒண்ணுமே இல்லை, இஎல்ஐஎஃப்னு இருக்குல்ல. ஸோ நான் இப்போ ஹைலைட் பண்றேன்ல, இஎல்ஐஎஃப். இது வந்து பாத்தீங்கன்னா எல்சிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்சிஃப்ன்ற ஒரு இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் எலிஃப். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து லாஸ்ட் எல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க இஃப் எலிஃப் மறுபடியும் எல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எப்படி எப்படிலாம் கண்டிஷன் யூஸ் பண்றது நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் நம்ம ஆப்ரேட்டர்ல பார்த்துருப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் ஏற்கனவே பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? அண்டு, ஆர், நாட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எங்க யூஸ் பண்ணுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்போ நான் ஓட்டிங் சிஸ்டம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டிங் சிஸ்டம். இப்போ ஓட்டிங் சிஸ்டம்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 12th பாஸ் ஆயிட்டாரு. 12th முடிச்சோன்னா அவங்களுக்கு ஏஜ் கண்டிப்பா சில பேருக்கு 18 கிராஸ் ஆயிருக்கும். சரி, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓட்டிங் இருக்கா இல்லைன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அவங்களோட ஏஜை வச்சுதான். கரெக்டுங்களா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஒரு ஓட்டிங் சிஸ்டம் ப்ரோக்ராம் பண்ண போறேன். ஸோ அதனால நான் ஏஜ்ன்ற ஒரு வேரியபிளை செட் பண்ணிக்கிறேன். ஏஜ்ல நான் வந்து அவங்க கிட்ட ஏஜை வாங்கி அதுல
அதுல மேட்ச் ஆச்சு நம்ம குறிப்பிட்ட எப்படி சொல்றது, அதான் அந்த 18க்கு மேல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இத பாக்குறதுக்கு முன்னாடி இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்துடலாம். if statement if statement எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ifன்ற ஒரு கீ இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகேங்களா? கண்டிஷன் இருக்கும். இதுல வந்து தான் நமக்கு எழுத போற கோடு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இதுல நம்ம என்ன கோட் எழுதுறோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா if ஸ்டேட்மெண்ட். ifல இது மட்டும் தான் இருக்கும். மேக்ஸிமம் if லாஸ்ட்ல ஒரு இது பார்த்தோம்ல, இதுதான் நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். லாஸ்டா ஒன்னு பார்த்தோம்ல, if else if else இததான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ifன்றது நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்ளை பண்ண மாட்டோம். ஒன்னும் வரி பண்ணிக்க வேணாம். இதே நம்ம else ifன்னு பார்த்தோம் அப்படின்னா, if else அப்படின்னா if else ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 3 லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ 3 கோட்ஸ் போட்டோம் அப்படின்னா, இந்த கோட்ஸை நான் இங்க க்ளோஸ் பண்ண அப்படின்னா இது ஃபுல்லாவே கமாண்ட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது கமாண்ட் பண்ணிட்டேன். இப்போ if else ஸ்டேட்மெண்ட் சேம் ifன்ற ஒரு கீ யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷன் பத்தி நம்ம ப்ரோக்ராமா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் ட்ரூனா இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ அதே வந்து பாத்தீங்கன்னா, இது சப்போஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா அது எங்க போகும் அப்படின்னா எல்ஸ்ன்ற ஒரு கீயை நோக்கி அது போகும். ஓகேங்களா? இந்த எல்ஸ் கீக்குள்ளார கண்டிஷன் வந்து எப்போ ஃபால்ஸ் கண்டிஷன் இதுல ஒர்க் ஆகும். ஓகே, சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எங்க வரும்? அது ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள அவங்க என்ன யூசர் எழுதியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா? எல்ஸ்ல நீங்க எந்த கண்டிஷனும் யூஸ் பண்ணக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்ஸ்ன்றது என்னன்னா ஃபால்ஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். ஸோ கண்டிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ if else பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்? நான் தேர்ட் ஒன்று சொல்லி கொடுத்தேன். if அதுக்கு நடுவில் என்ன இருக்கு? elifன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டாட் போடலாம். இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் வரப்போது நான் அதெல்லாம் சும்மா ஷார்ட்டா போடுறேன். ஓகேவா? if நான் இதே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இதனுடைய சின்டாக்ஸ்னா இப்படிதான் இருக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம எழுத போறோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த கோலன் போடணும், இந்த ifன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும், ஸ்பேஸ் கொடுக்கணும், இந்த கண்டிஷன் எழுதணும். அதுக்காக தான் இதை எழுதுனேன். இப்போ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல elifன்ற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? elif should have கண்டிஷன். அதுக்கும் நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இதுல பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும். இது ட்ரூ. சொல்லுங்க. சரி, ஓகே. இது ட்ரூ ஆச்சு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற கோடு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்ஸுக்கு வந்துடும் அது. ஸோ இது ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாதான் உங்களுக்கு எல்ஸுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த எல்சிஃப்ன்ற இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிமிட்டெட். நம்ம நடுவில் என்ன வேணாலும், இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், எனக்கு இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன்னா அடுத்த எல்சிஃப் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கைஸ், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதுங்களா? இது நான் தியரியே சொன்னதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் இருக்கா சில பேருக்கு? நீங்க வெளிப்படையா சொன்னாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தது நம்ம டீப்பா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்க முடியும். சரி, நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம்.
ஓகே. இப்போ நான் 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 என்ன நினைக்கிறேன், இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தியரி ஓகேங்களா? தியரியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி இருக்கும்ன்ற மாரி. இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ப்ரோகிராம்க்கே போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு வோட்டிங் சிஸ்டம் நான் ப்ரோகிராம் பண்ண போறேன் ஓகேங்களா? வோட்டிங் சிஸ்டம் ப்ரோகிராம். கைஸ் இந்த ஒரு ப்ரோகிராம் நான் பண்ணுவேன். அடுத்தது ப்ரோகிராம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஏஜ் நான் யூசர் கிட்ட வாங்கிக்க போறேன். யூசர் கிட்ட வாங்கணும் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தேன், இன்ட்டு இன்புட்னு சொல்லி கொடுத்தனா, இன்புட் இதுக்குள்ள நம்ம டேட்டாவை நம்ம கேட்டோம். அது நம்ம யூசர் கிட்ட ப்ராம்ப்டா கேட்கும். இங்கேயே சொல்லுது பாருங்க, ப்ராம்ப்ட் ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும் கரெக்ட்டுங்களா? ஸோ என்டர் யுவர் ஏஜ்னு போட்டுக்கலாமா? இந்த ஏஜ் வச்சு நான் என்ன பண்றேன், இஃப் இங்க நான் என்ன எழுதுறேன், இஃப் இந்த ஏஜ் 18 விட இந்த ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன லார்ஜ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம கண்டிஷனல் ஆபரேட்டர்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ டபுள் ஈக்குவல் பார்த்தோம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இதெல்லாம் பார்த்தோம். இங்க என்ன எழுதுறேன் பாருங்க, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ன்ற ஒரு கண்டிஷன் எழுதுறேன். அப்போ 18 இருந்தாலும் அது பாஸ் பண்ணும். நான் ஜஸ்ட் இதை முடிச்சிடறேன். நான் என்ன எழுதுறேன், பிரிண்ட்ல யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு எழுதுறேன். ஸோ அப்போ என்னன்னா, நான் 18 ஏஜ் இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் தான் வரும், 18 விட பெருசா இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா? ஸோ அதே நான் எல்ஸ்ல எழுதுனேன் அப்படின்னா எல்ஸ். அதே மாதிரி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டேப் ஒன்று விழுது, கவனிச்சிங்களா? ஒரு டேப். இந்த டேப் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். சப்போஸ் இப்போ சில பேருக்கு எப்படி வரும் அப்படின்னா, சப்போஸ் இந்த அடுத்த லைன்ல இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தா இந்த ப்ரோக்ராம் தப்பு ஓகேவா? இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் டேப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அது இஃப்க்குள்ள இருக்குதுன்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ எரர் த்ரோ பண்ணுதுங்களா? சப்போஸ் இந்த மாதிரி யாருக்காவது பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு டேப் இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னா கீழே கேப்ஸ் லாக் மேல இருக்கும் அந்த கீ ஓகேங்களா? அந்த கீயை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸ் அது விடும் ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா இது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், கவனிங்க. எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் என்கிட்ட கேக்குது. என்ன கேக்குது, என்டர் யுவர் ஏஜ்னு கேக்குது. ஸோ என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 22ன்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன வருது அவுட்புட்டு கைஸ், என்ன வருது அவுட்புட்டு? எலிஜிபிள் டு ஓட்டு வருதுங்களா? மறுபடியும் இதே ப்ரோக்ராம் ரன் பண்றேன். நான் ஜஸ்ட் 17 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வரும், கண்டிப்பா ஃபால்ஸ் கண்டிஷன் தானே ஒர்க் ஆகும். எல்ஸுக்குள்ள வரும். கவனிச்சிங்களா? யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். கைஸ் இந்த சின்ன ப்ரோக்ராம் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? எனக்கு அக்னாலஜ் பண்ணுங்க. everyone should acknowledge. எல்லாருக்குமே புரிஞ்சுதா சின்ன ப்ரோக்ராம்? எஸ் சார், எஸ் சார். ஓகே. மத்தவங்க சரி ஓகே. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று கால்குலேட் பண்ணலாம். நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் நினைக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் டு ஃபைண்ட் அவுட், இது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா? அப்படி வச்சுக்கலாம். செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ கமாண்ட் லைனில் எழுதுனா கண்டிப்பாக ஹேஷ் போடணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ 2 போட்டு நான் என்ன பண்ணுறேன், டு ஃபைண்ட் அவுட் greatest number கைஸ். இன்னும் 10 நிமிஷம் பார்க்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே. ஓகே. டு ஃபைண்ட் அவுட் கிரேட்டஸ்ட் நம்பர் ஃப்ரம் 3 நம்பர். ஓகே, என்ன மீனிங்னா ஒரு 3 நம்பர்ஸ்ல இருந்து நான் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு 3 நம்பர் கொடுக்குறேன். 20. இதுல எது பெருசு? 34. ஓகே, 34 எப்படி பெருசுன்னு சொன்னீங்க?
யாரும் சொல்லலாம் எப்படி பெருசுன்னு சொன்னீங்க? அதுக்கு ரீசன் இருக்குல்ல. ஒரு 34 பெருசுன்னு சொன்னா ஒரு ரீசனோட தான் சொல்லணும். கரெக்டா? நம்ம இன்டிஜர் அலைன்மெண்ட்ல அது பெருசு. சரி, நம்ம ஹியூமன் பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிட்டோம். பட் கம்ப்யூட்டர் வந்து ஹியூமன் கிடையாது. அது பார்த்த உடனே தெரியாது. ஏன்னா அது படிக்கல. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அதுக்கு ஒரு அசைன்மெண்டா கொடுத்தா செய்யும் அந்த அசைன்மெண்ட், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? சோ இந்த அசைன்மெண்ட்டை தான் நான் கம்ப்யூட்டர் கொடுக்க போறேன். நீங்க கவனிங்க. இப்ப 34 கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் பதில் கேட்டா நான் யாருமே சொல்லலையே. யாரும் சொல்லாம இதுக்கு பதில் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டேன். இந்த சின்ன சின்ன பதில் தான் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. யாருக்கும் ஐடியா இல்லை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னு? அசெண்டிங் ஆர்டர்ல அதுதான் லாஸ்ட். அசெண்டிங் ஆர்டர்ல அதுதான் லாஸ்ட். வெரி குட் பதில். நெக்ஸ்ட் அடுத்து வேற ஏதாவது பதில்? வேல்யூ பெருசு, அதனால வேல்யூ பெருசு. கரெக்ட். சரி, ஓகே. சரி, ஓகே. வேல்யூ பெருசுன்றது ஓகே தான். இப்போ இது நம்ம லாஜிக்கா எப்பயுமே வந்து லாஜிக்கா தான் கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வேல்யூ பெருசுன்னு அது எப்படி கண்டுபிடிக்கும் போயிட்டு? ஏன்னா நம்ம 3 வேல்யூ தனிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், a = இன்புட். ஏன்னா வந்து நான் ப்ராம்ப்டா தான் வாங்கணும். கரெக்ட்டுங்களா? அது 3 வேல்யூ நான் ஜஸ்ட் ஸ்டாட்டிக்கா கொடுத்தா டைனமிக்கா யூசர் கிட்ட கொடுத்துடணும் எல்லாத்தையுமே. ப்ளீஸ் என்டர் தி வேல்யூ ஆஃப், ஷார்ட்டா கொடுத்துப்போம், பெருசா தேவையில்ல. என்டர் வேல்யூ ஆஃப் a. செகண்ட் ப்ராம்ப்ட் என்ன கொடுத்துடலாம், b க்கு வேல்யூ வாங்கிக்கலாமா அவர்கிட்ட இருந்து, யூசர் கிட்ட இருந்து. b க்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் c க்கு வாங்கிக்கலாமா? இப்போ 3 வேல்யூ வாங்கியாச்சு. நான் மேலே என்டர் பண்ற வேல்யூ இதுல வந்துருச்சு. இப்போ எனக்கு c ல வந்துடும், b ல வந்துடும். இப்போ எனக்கு சொல்லுங்க, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்றேன், அது புரியுதான்னு பாருங்க. ஓகே, நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்து செகண்ட் நம்பர் கூட இஸ் கிரேட்டரான்னு செக் பண்றேன். நான் லாஜிக்கா நான் சொல்றேன், அது ஓகேவான்னு பாருங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் நம்பரை எடுக்கிறேன், இஸ் கிரேட்டர் தென் 34 பாக்குறேன். இல்ல இது பெருசுன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஏ தான் பெருசுன்னு நான் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஏவை எடுத்து இது கூட கிரேட்டர் தானே பார்க்கணும் தானே, கிரேட்டரானு பார்க்கணும்ல, இதை விட கிரேட்டரானு பார்க்கணும். கரெக்ட் தானே கைஸ்? அக்னாலஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ நான் இதை எடுத்து இது கூட நான் பெருசுன்னு பார்த்தா மட்டும் பத்தாது. கரெக்டா? அதனால என்னால ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியாது. அப்போ இதே நம்பரை எடுத்து இது கூட நான் கம்பேர் பண்ணா மட்டும் தான் எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். கரெக்டா? அப்போ நான் கவனிங்க, 12 இஸ் கிரேட்டர் தென் 6 பாக்குறேன். இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணும், லாஜிக்கல் ஆபரேட்டர் சொல்லி கொடுத்தனே, அண்ட் என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணும் சார். மல்டிபிள் பண்ணும். வெரி குட், மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்ட் தான். பட் ஆனா இது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்கும். வெரி குட். இப்போ இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நான் 12 பெருசுன்னு எடுப்பேன். கரெக்ட் தானே? இப்போ இந்த கண்டிஷன்ல ரெண்டுமே ட்ரூவா? இல்ல சார், ஒன்னு ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸ். அப்ப இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகாது தானே? எஸ் சார். இப்போ அடுத்தது வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்பர் இதாயிடுச்சு. செகண்ட் நம்பர் போகும். 34 இஸ் கிரேட்டர் தென் 12 அண்ட் 34 இஸ் கிரேட்டர் தென் 6. இப்படி தான் செக் பண்ணணும் நான் 34 பெருசுன்னு சொல்றதுக்கு. கரெக்டா? நான் கம்ப்யூட்டருக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். எப்பயுமே ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம சின்ன சின்ன டாஸ்கை பண்ணிட்டு கரெக்டா ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம டாஸ்க் எழுதணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் இவ்வளவு ஸ்லோவா சொல்லித்தரேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ட்ரூவா ஃபால்ஸா? ரெண்டுமே ட்ரூ தான் சார். அப்ப கண்டிப்பா 34 பெருசுன்னு சொல்லிடுமா அது? இஸ் கிரேட்டர். இப்போ இந்த லாஜிக்கை தான் இப்போ அப்ளை பண்ண போறேன். இப்போ இதே 34 நான் இங்கே போடுறேன். நல்லா கவனிங்க. சரி, இப்போ இது இருக்கட்டும். இப்போ 34 இருக்கட்டும். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்தேன். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் போடலாம். ஓகேவா? இப்போ இஃப் கிளாஸ் இப்பதான் பார்த்தோம். இஃப்னா ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணிருக்கோம். இஃப் ஏல தானே அந்த வேல்யூ இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, யூசர் கொடுப்பாங்க. ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ஆன்னு செக் பண்றேன். மறுபடியும் அண்ட் ஆபரேட்டர். கரெக்டா? எப்பவுமே கேப்ஸ் வைக்காதீங்க, ஸ்மால்லே வச்சுக்கலாம். இப்போதைக்கு கேப்ஸ் லெட்டர் வேரியபிள் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்மால் லெட்டரே வேரியபிள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வேரியபிள் அது.
ஓகே, அடுத்தது ஏ இஸ் கிரேட்டர் தென் சி. இங்க பி சி போட்டனா பி. இப்போ இது ரெண்டுமே பெருசா இருந்துச்சு அப்படின்னா எது பெருசு இதுல? பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தானே, கரெக்டா? கிரேட்டர் தென் பி அண்ட் சிங்களா? நான் எழுது தப்புனா எனக்கு சொல்லணும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இது பிரிண்ட் ஆயிடும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ். ஏன்னா அடுத்த கண்டிஷனை செக் பண்ணணும், பிக்கு போகணும்ல, பியை செக் பண்ணணும்ல, அப்படியே நம்ம சொல்ல முடியாதுல்ல. எலிஃப் யூஸ் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? எலிஃபும் ஷுட் ஹேவ் கண்டிஷன் சொன்னேன். அப்போ பி இஸ் கிரேட்டர் தென் ஏவான் செக் பண்றேன், அண்ட் போடுறேன், லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன், பி இஸ் கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்றேன். அப்போ பிரிண்ட்ல எனக்கு என்ன பண்ணணும்? பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் சி. இப்போ இது ரெண்டும் ட்ரூ அப்படின்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகுமா ஆகாதா? ஆகும். இப்போ எனக்கு இப்ப சியை செக் பண்ணணும், நான் ஏவும் செக் பண்ணிட்டேன், பியும் செக் பண்ணிட்டேன் பெருசானு. இப்போ சி பெருசா தான் என்ன பண்றது? அப்போ இது ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா எங்க வரும்? ஆட்டோமேட்டிக்கா அது எல்ஸுக்கு வருமா? எல்ஸுக்கு ஃபால்ஸ் கண்டிஷனை குறிக்கும் நான் சொன்னேன். எல்ஸுக்கு நம்ம எந்த கண்டிஷனுமே எழுத வேணாம், கண்டிஷன் எழுதக்கூடாது. ஏன்னா சின்டாக்ஸ்லயே அவன் சொன்னேன், சின்டாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இப்படிதான் இருக்கும்ன்றதுதான் சின்டாக்ஸ், இப்படிதான் இருக்கணும். நான் சொன்னது அப்படியே ஃபாலோ ஆகுதுங்களா? எல்ஸுக்கு எந்த கண்டிஷனும் எழுதல, இங்க ஃபாலோ ஆகுதுங்களா? சோ எல்ஸுக்கு எழுதுறேன். சோ சி இஸ் கிரேட்டர் தென் பி. எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். ஓகே, என்கிட்ட நம்பர் கேக்குது, என்ன ப்ராம்ப்ட் கேக்குது அப்படின்னா என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேக்குது. நான் ஏக்கு வந்து இப்போ சியை நம்ம பெருசா கொடுப்போம், ஓகேங்களா? 32 56 ஒரு 200 கொடுப்போம். அப்போ இதுல சி தான் பெருசு, கரெக்ட்டுங்களா? சி பெருசு. அப்ப எந்த கண்டிஷனுக்கு அது வரும்? எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸுக்கு தானே வரும். நான் என்டர் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ சி இஸ் கிரேட்டர் தென் தட்டுன்னு வந்துச்சா? ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும். ஓகே, எல்லாருக்கும் புரியுதுங்களா ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராம் புரியுது சார். ஓகே, நான் மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். பிஏ பெருசா கொடுத்து பார்க்கலாம், செகண்ட் கண்டிஷனுக்கு வருதான்னு பார்க்கலாம். ஸோ 56. இப்போ பார்த்தீங்கன்னா பி தான் பெருசு. ஸோ என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்டர் கொடுத்தோன்னே என்ன வருது? பி இஸ் கிரேட்டர் தென், செகண்ட் அவுட்புட் எனக்கு வருது. ஓகேவா? எல்லாருக்குமே புரியுதா? புரியுது சார். எல்லாருமே ஆக்டிவ்ல இருக்கீங்களா? எஸ் சார். சரி சார். ஓகேப்பா, சரி. இப்போ நான் வந்து இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 4 வேல்யூ, இப்போ நான் வந்து ஏ வேணும், நான் டாஸ்க் உங்களை அசைன் பண்ணுறேன். இப்போ இதே வந்து நான் 3 வேல்யூலேருந்து எடுத்தேன். ஸோ 5 வேல்யூ கொடுத்தாலும் என்னால் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? முடியும் சார். ஏன்னா நம்ம நடுவில் என்ன பண்ணலாம், ஒரு எல்சிஃப் எக்ஸ்ட்ரா போட்டே போகலாம். நான் சொன்னேன் எல்சிஃப் வந்து எத்தனை வாட்டி வேணாலும் போட்டுக்கலாம்னு சொன்னேன், கரெக்டா? எஸ் சார். பட் ஆனா 5 கேரக்டர் 5 இன்டிஜர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு அண்டு போடணும். ஏன்னா அந்த எடுத்து 5 கூட நம்ம செக் பண்ணணும், கரெக்டா? அண்டு போட்டே போகணும், புரியுது தானே? அண்டு போட்டு ஏ இஸ் கிரேட்டர் தென் சி டியான்னு செக் பண்ணணும், இந்த மாதிரி போடணும். அப்பதான் நம்மளால ஏ பெருசுன்னு சொல்ல முடியும், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்ல முடியும், புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, எனக்கு ஹோம்ஒர்க் நான் டாஸ்க் உங்களுக்கு அசைன் பண்றேன். இப்பவே ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிடுறேன். இது இந்த இஃப் கிளாஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன் லூப்லாம் போகும்போது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஃப்ரம் 5 நம்பர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதே ப்ரோக்ராம் 5 நம்பர்ஸ் வச்சு பண்ணணும். இன்னும் 2-3 டாஸ்க் நான் அசைன் பண்ணுறேன், அதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் கிளியராக புரியுது, எல்லாருக்குமே புரியுது தானே? புரியுது சார். சரி, ஓகே. நான் வந்து இப்போ இஃப் கிளாஸ்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அதை நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? எல்லாருமே இதுவா இருக்கீங்களா சார்? கண்டினியூ பண்ணலாமா இல்ல எப்படி சார்? ஓகே இருமலை, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? டைம் ஓகே சார், ஓகே சார்.
மண்டே கிளாஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். எனக்கு நான் ஒரு 5 டாஸ்க்கு அனுப்புறேன் இஃப் எல்ஸ் வச்சு. கொஞ்சம் அந்த டாஸ்க் மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க எப்படி கீப் அப் ஆவறீங்க பார்த்துட்டு இன்னும் ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகேப்பா ஓகே. மண்டே கிளாஸ் இருந்தது. மண்டே கிளாஸ் வச்சுக்கலாம். தேங்க்யூ சார் சண்டே இல்லைங்களா? சண்டே Sunday எல்லாருமே